ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன அப்டேட் ஒன்று கொடுத்துட்றேன். அந்த அப்டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி நம்ம லாஸ்ட் வீடியோ நீங்கள் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, சூர்யா தி சோல் ட்ராவலர் அப்படின்ற ஒரு சேனல் நேமில் நம்ம வீடியோஸ் போஸ்ட் பண்ணிட்டு இருந்தோம். இதுக்கப்புறம் ட்வின் ட்ராவலர் சோல் அப்படின்ற ஒரு நேமில் தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். இனிமேல் நம்ம சேனலோட நேம் எடுத்துகிட்டு. ஸோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் சொன்னாங்க, உங்கள் சேனலோட நேம் நான் இன்னொருத்தருக்கு நான் சொல்லும் போது அதை டைப் பண்ணி எடுக்க கஷ்டமாக இருக்குது. ஸோ அதனால் நேமை சேஞ்ச் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க, ஈஸியாக கொடுங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக தான் யோசிச்சு நான் இந்த மாதிரி சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இனிமேல் நான் போஸ்ட் பண்ணுற ஒரு வீடியோவும் ட்வின் ட்ராவலர் சோல் அப்படின்ற யூடியூப் சேனல் மூலியமாக தான் நீங்கள் என்ன இதுக்கப்புறமா பார்க்க போகிறீங்க. சரி, ஓகே. நானும் ரொம்ப நாளாக எதுவுமே வீடியோஸ் போடல. லாஸ்ட்டாக சேனல் நேம் அப்டேட் மட்டும் நான் கொடுத்துட்டு போயிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா நான் வீடியோ போடல அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஸோ என்ன வீடியோ போடலாம், ட்ராவல் பண்ண முடியல இப்போ நம்மளால். ஸோ சின்ன ஒரு ஆஃபீஸ் ஒர்க்கு, அந்த மாதிரி வீட்டில் இருக்க ஒர்க்கு, அந்த மாதிரிலாம் போயிட்டு இருக்கிறதுனால நம்மளால் ரெகுலராக வீடியோஸ் போஸ்ட் பண்ண முடியல. ட்ராவலுக்கும் நம்ம எதுவும் பண்ணலை. இன்னும் சீக்கிரமாக நான் ட்ராவல் வீடியோஸ் ஒன்று போடலான்னு இருக்கேன். போட்டுருவோம் கண்டிப்பாக. இதுக்கப்புறம் நம்ம ட்ராவல் வீடியோஸை நீங்கள் ரெகுலராக பார்க்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டி விட்டுக்கோங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ நம்மளுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நானும் நல்ல ஒரு எஃபெக்ட் போட்டு உங்களுக்கு வீடியோஸ் நான் கொடுக்க ட்ரை பண்ணிகிட்டே இருப்பேன் அப்கமிங் டேஸில். ஸோ இப்போ நான் இந்த வீடியோ மேக் பண்ணுறதுக்கான முக்கியமான ரீசனுக்கு வரேன். என்ன ரீசன் அப்படின்னா, மோட்டோ விலாகிங் நம்ம பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான ஒரு விஷயத்தை பற்றி தான் நான் பேச போகிறேன். எது தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன் கேமரா ரொம்ப ரொம்ப மஸ்ட்டு. ஸோ அதுதான் ஒரு மோட்டோ விலாகருக்கு ரொம்பவே தேவையானது. ஸோ நான் இதுக்கு முன்னாடி சில வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன்ல, மோட்டோ விலாகிங்லாம் வீடியோஸ் போட்டிருப்பேன், ட்ராவல் வீடியோஸு. ஸோ அதை பார்த்துட்டு என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படி இருக்கும்போது, என்னோட தெரிஞ்சவங்க அப்படின்போது அவங்களே என்கிட்ட நிறைய கேட்டாங்க, நீங்கள் என்ன கேமரா யூஸ் பண்ணுறீங்க, கொஞ்சம் சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ தான் நானும் யோசித்தேன். ஸோ ஒரு பிகினர் லெவல்ஸ் யூடியூபர்ஸ்க்கு என்ன கேமரா சஜஸ்ட் பண்ணலாம். நிறைய பேர் என்ன கேமரா வாங்குறது தெரியாமல் மொபைல் எடுத்துகிட்டு அப்படி தான் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்களுக்காக நான் சஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, என்னோடய தம்பி ஒருத்தவங்க கூட யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கான். அவனுமே கேட்டிருந்தான், அண்ணா என்ன கேமரா நான் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் எனக்கு தோணுச்சு, சரி ஓகே, இதை நம்ம ஒரு வீடியோ மேக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது நான் நம்மளோட சேனலுக்கு என்ன கேமரா யூஸ் பண்ணுறேன் அப்படின்றத பார்த்தீங்கன்னா, Cason CN10 ஆக்ஷன் கேமரா. ஸோ அதுதான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன, எந்த மாதிரியெல்லாம் யூஸ் பண்ணலாம், அதில் இருக்க சின்ன சின்ன விஷயம் என்ன, நான் எப்படி அதை யூஸ் பண்ணுறேன் அப்படின்ற விஷயத்த நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். அந்த கேமரா நான் வாங்கும்போது அன்பாக்சிங் வீடியோ பெருசாக நான் எதுவும் எடுக்கல. சின்ன சின்ன கிளிப்ஸ் இருக்கும். அந்த கிளிப்ஸ் நான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன், அதை பார்த்துக்கோங்க. பாக்ஸ் Cason CN10 இங்கே இருக்குது பாருங்கள். Cason CN10 இருக்குங்களா. ஸோ இதுதான் கேமரா பாக்ஸ். ஓப்பனிங்கில் இப்படி தான் இருக்கும். நம்ம உள்ளே ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பன் பண்ணி காட்டுறேங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா உள்ளே ஒரு பாக்ஸ் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இது உள்ள தான் நம்மளுக்கு ஆக்ஷன் கேமரா இருக்கும். நான் உங்களுக்கு அதை காட்டுறேன். அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன விஷயம் சொல்லிடுறேன் பாருங்கள். ஸோ இதில் நம்மளுக்கு இங்கேயே போட்டிருப்பாங்க, ஸ்போர்ட்ஸ் கேமராவோட என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. வீடியோ ரெசல்யூஷன் எந்த மாதிரி. ஸோ வீடியோ ரெசல்யூஷன்ஸ் பார்த்தீங்கன்னா 4K 60p FPS, 4K 30 FPS, அந்த மாதிரி ரெசல்யூஷன்ஸ் நம்மளுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி ரெசல்யூஷன்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, ஃபோட்டோ ரெசல்யூஷன்ஸ் 8 மெகாபிக்சல்லேருந்து 24 வரைக்குமே இருக்குது. ஸோ அது பெஸ்ட்டு தான். ஃபோட்டோஸ் எடுக்கும்போது நான் ஒரு ஆப்ஷன்ஸ்லாம் செக் பண்ணேன். இந்த ஷட்டர் ஆப்ஷன்ஸ்ன்ற மாதிரிலாம் இருக்கும். நிறைய ஃபோட்டோஸ் ஒரே கிளிக்கில் நிறைய ஃபோட்டோஸ் எடுக்கிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ்லாம் செம்ம யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஸோ அதே மாதிரி வந்து இது வந்து SD கார்டு சப்போர்ட் வந்து 128 GB வரைக்கும் இருக்குது நம்மளுக்கு சப்போர்ட்டு. கேமரா ஆல்ரெடி நான் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால அப்படியே நான் வந்து கவர்லேயே போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமரா பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா கேமரா பாக்ஸ் ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படி தான் இருக்கும். இது வந்து வாட்டர் ப்ரூஃப் கேஸு. வாட்டர் ப்ரூஃப் கேஸோட தான் நம்மளுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க. இது தாங்க நம்மளோட Cason CN10 ஆக்ஷன் கேமரா. ஸோ இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்னென்ன அப்படின்றதெல்லாம் நான் உங்களுக்கு இதை ஆன் பண்ணிவிட்டு நான் சொல்கிறேன். நான் எந்த மாதிரி நான் யூஸ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. ஆன் ஆப்ஷன் வந்து இங்கே பின்னாடி பக்கம் இருக்கும் நம்மளுக்கு. ஆன் ஆகுதுங்களா? இந்த பாருங்கள். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கேமரா வந்து நம்ம ஆன் பண்ண உடனே நம்மளுக்கு வர ஸ்க்ரீன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். இந்த ஸ்க்ரீனில் இங்கே கீழே பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ 24mm கொடுத்துருப்பாங்க. அது வந்து பிக்சல்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அதை வந்து நம்ம வந்து எப்படி வேணால் சேஞ்ச் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு ஏற்ற மாதிரி 16ஓ 8ஓ 16ஓ அந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா இதோ அந்த இப்போ பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 8 ஆப்ஷன்ஸ் காட்டும். வீடியோ எப்படி எடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன்ஸும் இருக்குது நம்மளுக்கு. இது ஒரு ஆப்ஷன்ஸுமே நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு தேவைப்படும் போது. ஸோ அதில் முக்கியமான ஆப்ஷன்ஸ் என்ன யூஸ் ஆகும்னா ஸ்லோமோ யூஸ் ஆகும், டைம் ஸ்லாப் யூஸ் ஆகும், ஃபோட்டோ வீடியோ இந்த டைமர் அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்லாம் வந்து ரொம்பவே யூஸ் ஆகும். இந்த பஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஃபோட்டோ எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு செகண்டுக்கு உங்களுக்கு 3 ஃபோட்டோஸ் வந்து கேப்சர் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸு. ஸோ இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணி நீங்களே வந்து தெரிஞ்சுப்பீங்க. ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன டைரெக்டாக போகலான்னு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸ் போயிடலாம். செட்டிங்ஸ் எந்த மாதிரி செட்டிங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ வீடியோ எடுக்கிறோம் அப்படின்னா வீடியோக்கு ஏற்ற மாதிரி செட்டிங்ஸ். ஸோ இந்த வீடியோக்கு ஏற்ற மாதிரி செட்டிங்ஸ் தான் இங்கே பாருங்கள். வீடியோ குவாலிட்டி நீங்கள் எந்த மாதிரி வச்சுக்கலாம், ஹையில் இருக்கலாமா, மிடில் இருக்கலாமா, லோவில் இருக்கலாமா. ஸோ அந்த மாதிரி ஷார்ப்னஸ்ஸு ஒரு சில செட்டிங்ஸ் தான் வந்து எனக்குமே தெரியும். நான் யூஸ் பண்ணுற செட்டிங்ஸ் வரைக்கும் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ அது பார்த்தீங்கன்னா நான் வந்து 4K 60 FPSல தான் எப்போவுமே நான் எடுக்கிறது. ஏன்னா வந்து எனக்கு வீடியோ வந்து குவாலிட்டியாக வரணும் அப்படின்றதுனால. இங்கே வந்து நம்மளுக்கு 720pலேருந்து 720p 30 FPS வரைக்குமே நம்ம எடுத்துக்கலாம். ஆனால் வந்து நான் 4K இதில் தான் எடுக்கிறேன். ஸோ எனக்கு ஏற்ற மாதிரி தான் நான் எடுக்க முடியும். ஸோ அதனால் இப்போது நெக்ஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த செட்டிங்ஸ் ஆப்ஷன். ஸோ இப்போது நெக்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ரொம்பவே பேசிக்கான இம்பார்ட்டண்ட்டான ஆப்ஷன் வந்து நான் ஒரு மோட்டோ விலாகருக்கு வந்து சொல்லணும் அப்படின்னா என்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்டர்னல் மைக்ரோஃபோன். இதை வந்து டேர்ன் ஆன் பண்ணியிருந்தீங்கன்னா ஹெல்மெட்டில் நீங்கள் வந்து எக்ஸ்டர்னல் மைக் வந்து ஃபிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆகும். அதே வந்து நீங்கள் எக்ஸ்டர்னல் மைக்கை ரிமூவ் பண்ணிவிட்டு அப்படியே வெறும் கேமரா வச்சு நீங்கள் பேசுனீங்கன்னா உங்களுக்கு வாய்ஸ் வந்து ரெக்கார்ட் ஆகாது. அதுக்கு ஒரு ஆப்ஷன் என்னென்னா அப்போ போயிட்டு நீங்கள் டேர்ன் ஆஃப் கொடுத்துடலாம். டேர்ன் ஆஃப் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் மைக் இல்லாமல் பேசிக்கலாம். மைக் இல்லாமல் பேசினா ஓரளவுக்கு வந்து கிட்டக்க இருக்கும் போது உங்களுக்கு வந்து வாய்ஸ் கிளியரன்ஸ் நல்லாயிருக்கும். இப்போ நீங்கள் பைக்கில் போகிறீங்க, ஹெல்மெட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னும் போது இந்த எக்ஸ்டர்னல் மைக் ஆப்ஷன் வந்து ஆன் பண்ணிக்கணும். ஏன்னா அப்போ தான் வந்து அந்த எக்ஸ்டர்னல் இது வந்து ஆகும். ஓகேங்களா? ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா டைம் ஃபார்மேட் இருக்குது, லாங்குவேஜ் இருக்குது, டைம் செட் இருக்குது. ஸோ வந்து இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் தான் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதே மாதிரி இதுக்கு வந்து நீங்கள் வந்து கேமரா வாங்குனீங்கன்னா உங்களுக்கு வந்து 2 பேட்டரி வந்து கிடைக்கும். ஒரு பேட்டரி வந்து இதில் இன்செர்ட் பண்ணி வரும், இன்னொரு பேட்டரி வந்து செப்பரேட்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ பேட்டரி வந்து இந்த மாதிரி தான் இருக்குமே நம்மளுக்கு. ஸோ அந்த பேட்டரியெலாம் எங்கே போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து மெமரி கார்டு. நான் வந்து 64 GB மெமரி கார்டு வந்து யூஸ் பண்ணுறேன். சான்டிஸ்க்கு வந்து 64 GBயில் வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து வால்யூம்ஸ் வந்து அப் அண்ட் டவுன் பண்ணிக்கிறது, ஆப்ஷன்ஸ் வந்து அப் அண்ட் டவுன் பண்ணிக்கிறது அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ்க்கு யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் வந்து இந்த இடம் வந்து இதுதான் வந்து நம்ம பேட்டரி போடுறதுக்கான இடம். ஸோ நான் ரிமூவ் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். ஸோ ரிமூவ் பண்ணிங்கன்னா இங்கே தான் வந்து நம்ம பேட்டரி போகிறோம். நீங்கள் கேமரா வாங்கும்போதே உள்ளுக்குள்ளே வந்து இந்த மாதிரி ஒரு பேட்டரி கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த பேட்டரி வந்து ட்ரைன் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து செகண்டரி ஒரு பேட்டரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பேட்டரி வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த பேட்டரி வந்து ஈஸியாக தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது. ஸோ இதில் போய்ட்டு ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்செர்ட் ஆகிடும். அவ்வளோதான் ஈஸி. ஸோ அதே மாதிரி இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து வாட்டர் ப்ரூஃப் கேஸு. ஸோ இது எப்படி யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்டர்னல் மைக் இல்லாமல் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். எக்ஸ்டர்னல் மைக் போட்டிங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் போட முடியாது, வாட்டர் ப்ரூஃப் போட்டிங்கன்னா எக்ஸ்டர்னல் மைக் போட முடியாது.
ஸோ இது வந்து ஜஸ்ட்டு எடுத்து நம்ம இப்படி இன்சர்ட் பண்ணிட்டு இதை ப்ரெஸ் பண்ண. ஸோ இது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணணும், ரொம்ப டைட்டாக இருக்கும். நம்ம எப்படி யூஸ் பண்ணுறோமோ அதுக்கேற்ற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் டக்குன்னு சடானு இழுத்துட்டிங்கன்னா உடஞ்சிரும். ஸோ அதை பார்த்து தான் நம்ம யூஸ் பண்ணிட்டு இப்படி ஒரு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அந்த சத்தம் கேட்டவுடனே லாக் ஆகிடும், அவ்வளோதான். ஸோ இதிலே வந்து நம்மளுக்கு பட்டன்ஸ் இருக்குது. நம்ம இப்படியே கூட கேமரா வந்து ஆன் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், ஆன் ஆகுதா? ஸோ நம்ம ப்ளே பண்ணணும் அப்படின்னா இந்த பட்டன் நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணிக்கலாம், இங்கே இருக்க பட்டன். ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன் தான், சின்ன ஆப்ஷன் தான். இதுக்கு வந்து ஆக்சசரிஸ் என்னென்ன ஆக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு நான் ஒன்று உங்களுக்கு காட்டுறேன். ஸோ ஆக்சசரிஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்தளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண வரல. அதனால் வந்து நான் உங்களுக்கு வந்து இந்த வீடியோ ஓடும் போதே நான் வந்து இமேஜாக உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன். அதில் பார்த்துக்கோங்க என்னென்ன ஆக்சசரிஸ்ன்னு சொல்லிட்டு. சரி, ஓகே கைஸ். நான் யூஸ் பண்ணுற கேமரா பற்றி உங்களுக்கு நான் என்ன யூஸ் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு இன்ஃபர்மேஷன்ஸ் தான் நான் கொடுத்துருக்கேன். அது எந்தளவுக்கு நான் கரெக்டாக கொடுத்துருக்கேன், தப்பாக கொடுத்துருக்கேன்னு எனக்கு தெரியாது. நான் யூஸ் பண்ணுறது இப்படி தான் யூஸ் பண்ணுறேன். நான் ரொம்ப வந்து எக்ஸ்போர்ட்லாம் கிடையாது. ஸோ என்னென்னா, நான் யூஸ் பண்ணுறது என்னோடய ஹெல்மெட்டில் நான் எப்படி யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு வந்து என்னோடய ஹெல்மெட்டையும் காட்டுறேன், இருங்க. ஸோ இதுதான் வந்து என்னோடய ஹெல்மெட். ஸோ இந்த ஹெல்மெட்டில் வந்து சின்னதாக ஒரு ஸ்ட்ராப் ஒன்று வாங்கியிருக்கேன். ஸோ இந்த ஸ்ட்ராப் எதுக்குன்னா, நம்ம வந்து கோப்ரோ வந்து ஆக்ஷன் கேமரா வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக இந்த ஸ்ட்ராப் ஒன்று வாங்கியிருக்கேன். இதை நான் தனியாக தான் வாங்கியிருக்கேன். ஸோ இந்த கேமராவோட பை லிங்க்கும் இந்த சின் மவுண்ட்டோட பை லிங்க்கும் வந்து நான் சின் ஸ்ட்ராப், இந்த ஸ்ட்ராப்போட பை லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த கேமரா ஓகே அப்படின்னு சொல்லி தோணுச்சுன்னா நீங்கள் இந்த கேமரா வாங்கிக்கலாம் தாராளமாக. ஸோ அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் சொல்ல மறந்துட்டேன். கேமராவோட ஆக்சுவல் ப்ரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 7,999 rupees. ஸோ கிட்டத்தட்ட 8,000 rupees வந்துடுச்சு. ஸோ இந்த 8,000 rupees வந்துடுச்சு. அதே மாதிரி கேமரா வாங்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் ஒரே அடியாக அமௌண்ட் கொடுத்து தான் வாங்கணும் அப்படின்ற அவசியம்லாம் கிடையாது. இஎம்ஐ ஆப்ஷன்ஸ் வந்து எவ்வளோ அவைலபிள் இருக்குது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி உங்களோட ஃப்ளெக்சிபிளுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த கேமரா தான் வாங்கணுமா அப்படின்னு கேட்டால் நான் இந்த கேமரா மட்டுமே சொல்ல மாட்டேன். நிறைய கேமரா இருக்குது. ஸ்டார்டிங் லெவலில் யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து நிறைய கேமரா இருக்குது. நான் யூஸ் பண்ணுறது இதுதான். நான் யூஸ் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டு தான் கொடுத்துருக்கு. நீங்கள் இத்தனை வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்து நீங்கள் வீடியோஸ் பார்க்காம இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் தட்டி விட்டு நம்ம சேனலுக்குள்ளே போயிட்டு நான் போட்டிருக்க வீடியோஸ் வந்து பாருங்கள். ஸோ கண்டிப்பாக வந்து இது வந்து பிகினர்ஸ் லெவலில் தான் இருக்கும். போக நான் உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு குட் குவாலிட்டியில், குட் வாய்ஸ் ரெக்கார்டிங்கில், ஸோ அந்த மாதிரி வந்து நான் ஒரு குட் ஃபீச்சர்ஸில் வந்து நான் உங்களுக்கு கொடுக்குறேன் வீடியோஸ் கண்டிப்பாக. ஸோ அது வரைக்கும் வந்து நம்மளோட சேனலுக்கு யாருனா புதுசாக வந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் தட்டி விட்டுருக்கேன். அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு அப்பப்போ வந்து சேரும். ஸோ அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுறதும் வந்து எனக்கு ஒரு மோட்டிவேஷனை கொடுக்கும். ஸோ நம்மளை நம்பி வந்து இத்தனை பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கும். ஸோ அந்த பொறுப்பை வந்து நான் எப்படி தப்பாக யூஸ் பண்ணாமல் கரெக்டான வழியில் உங்களுக்கும் ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷனாக நான் இருக்கணும் அப்படின்றது தான் நான் ஆசைப்பட்றேன். ஸோ அதுக்கு வந்து நீங்கள் என்னை சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் என்னோடய பெஸ்ட்டை வந்து நான் கண்டிப்பாக கொடுப்பேன். மறக்காமல் வந்து நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கான் தட்டி விட்டுருக்குங்க. ஸோ நம்ம சீக்கிரமாக வந்து ஒரு மோட்டோ விலாகிங் வீடியோவில் சந்திப்போம். ஸோ அது வரைக்கும் ஸ்டே டியூன் கைஸ். பை.